வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தொடர்ந்து வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு. இது குறித்து தான் நாம் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். முதலில் திரு மோகநிதி. வணக்கம் மோகநிதி, வழக்கறிஞர். சொல்லுங்கள், நீங்கள் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது இப்போ இல்லை, அண்ணா காலத்திலேருந்தே நாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம், ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் அணுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இந்த பட்ஜெட் குறித்தும் அது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சருடைய விமர்சனம் குறித்தும் உங்களுடைய பார்வை. இல்லை, முதல்ல இப்போ யார் ரொம்ப இக்கட்டான சூழலில் இருக்காங்கன்னா நம்ம 5 பேர் தான். ஒன்றுமே இல்லாத பட்ஜெட்டை பற்றி எப்படி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அதில் ஒன்றும் இல்லை, தூக்கி போட அப்படிங்கிற அது அப்படி தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒன்றிய நிதிநிலை அறிக்கை அப்படின்னு ஒரு காகிதத்தை கொடுத்து அதில் ஒன்றும் இல்லை தூக்கி போட்டுரு அப்படின்னு தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது நமக்கு பழகின விஷயம். நாம் இது கடந்த ஒரு 11 ஆண்டுகளாக பாஜக என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு இருக்கு. ஆனால் தேர்தல் நெருங்குற சூழல், இங்கே பாஜகவுடைய கிளை கழகமாக இயங்கிக்கிட்டு இருக்கிற அதிமுக இருக்குது, பாஜக உடைய மாநில கட்சி இங்கே இருக்குது. அவங்க எந்த முகத்தை வச்சு இந்த மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க போகிறாங்க, ஓட்டு கேட்டு வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுக ஆட்சியில் இருந்த 4 ஆண்டு காலத்துலேயும் இந்த மக்களுக்கு எதுவும் செய்யலை. 10 ஆண்டு காலமாக பாஜக அரசு ஒன்றியத்தில் இருக்குது. அந்த ஒன்றியத்திலிருந்துமே தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு ஏதாவது குறிப்பான ஒரு திட்டத்தை, ஒரு நல்ல சிறப்பான திட்டத்தை கொடுத்துருக்குதா அப்படின்னா கிடையாது. அப்போ எதை சொல்லி இந்த அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. எனக்கு என்னமோ அந்த பயத்தில் தான் அண்ணாமலை அவர்கள் கூட தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பிலிருந்தே விலகி போயிட்டாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா கடந்த 11 ஆண்டு காலத்தில் ஒரு ஸ்கீம்ஸ், ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் இந்த தமிழ்நாட்டுக்கு அவங்க அறிவிக்கலை. இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு விடியல் பயணத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளிரினுடைய மனதிலும் திமுக இருக்குது. மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளிரின் மனதிலும் திமுக இருக்குது. இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் ரேஷன் அட்டை இருக்குது. இந்த ரேஷன் அட்டை நம்ம எல்லாருக்குமே கிடைக்குது அப்படின்னு காரணம்னா அதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் பொது விநியோக திட்டத்தை கொண்டு வந்து நுகர்பொருள் வாணிப கழகத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு எல்லாருக்குமே ரேஷன் அட்டை வைத்திருந்து நாமெல்லாம் அன்றாட உணவுக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியுது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் திமுக. இப்படி முதல்ல ஒரு திட்டம் தீட்ட வேண்டும் அப்படின்னா கூட அதற்கு மிகப்பெரிய கொள்கை தேவைப்படுது. அந்த கொள்கை மக்கள் நல கொள்கையாக எல்லோருக்கும் எல்லாமுமான கொள்கையாக இருக்கணும். ஆனால் பாஜகவோட கொள்கை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வளர்ச்சியை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த பட்ஜெட் தாக்கலாக இருக்கட்டும், இந்த ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா எளிய மக்களுக்கான வளர்ச்சிக்கான எந்த விஷயத்தையுமே இருக்காது. இலைட்டு மக்களுக்கான ஆட்சியாக தான் பாஜக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இருக்குது. அவர்களுக்கான இலைட்டு மக்களுக்கான பெரிய வணிகஸ்தர்களுடைய டாக்ஸை குறைக்கிறதா இருக்கட்டும், அவங்க வாங்கின டெப்ஸ், லோன்ஸ் எல்லாத்தையுமே வேவ் ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இப்போது இந்த பட்ஜெட்டில் கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற குடும்பத்துக்கோ இல்லை ஏழை எளிய மக்களுடைய குடும்பத்திற்கோ ஏதாவது நலன் இருக்கா? நீ காலையில் ஒரு மீம் பார்த்தேன், அந்த வீடியோ மீம். அதாவது 2021 பட்ஜெட்டின் போது இந்த அம்மாட்ட கேட்குறாங்க மிடில் கிளாஸ்க்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி, அப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நேற்றைக்கு பட்ஜெட்டை பற்றி கேட்குறாங்க, அதே ரியாக்ஷன் இப்பயும் கொடுக்குறாங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட்டுருக்கேன், ஒரே ரியாக்ஷன் தான். அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பயும் கேட்குறாங்க, இப்பயும் கேட்குறாங்க. அதான் இருக்க தலைவர் தளபதி அவர்கள் சொன்னது போல் இந்த முறை அவங்க வழக்கமாக பயன்படுத்துகிற திருக்குறளை கூட பட்ஜெட்டில் மறந்துட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை மறந்துட்டாங்க. ஒரு தேர்தல் வருது அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச ஒரு மனப்பான்மை கூட அவர்களுக்கு இல்லாமல் தான் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மாநில அரசாங்கம் மட்டும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதியிலே மிகப்பெரிய பங்கை ஆற்றிட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய வரி அப்படிங்கிறது மிக முக்கிய பங்காற்றிட்டு இருக்குது. ஆனால் அந்த நிதி பகிர்வு தமிழ்நாட்டிற்கு அதே மாதிரி சேருதா அப்படின்னா கிடையாது. தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கான நிதி கிடையாது. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் நடைபெற்று இருக்குது. அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியும் கொடுக்கல. இப்போ அதில் மகாத்மா காந்தி பேர் இருக்கிறது பிரச்சனைன்னு சொல்லி அதையும் தூக்கி புதிய திட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்லி அதில் மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு அதிகமாக்கி ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதி பங்கை குறைச்சிருக்கிறாங்க. கல்விக்கான நிதியிலிருந்து இந்த பேரிடர் கால நிதியிலிருந்து எந்த நிதி பகிர்வையுமே தமிழ்நாட்டிற்கு கொடுக்காம வஞ்சிட்டு இருக்கு. இங்கே தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சிப்காட்டு, சிட்கோ, டைடல் பார்க்ஸு, எத்தனை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வந்து இங்கே இண்டஸ்ட்ரீஸில் மிக முக்கிய ஒரு பங்கை தமிழ்நாடு ஆட்சி கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய பொருளாதாரத்தில். இப்போ நம்ம என்னதான் இந்த ஒன்றிய பட்ஜெட் ஒன்றுமே இல்லாத பட்ஜெட் அப்படின்னு சொன்னாலும் ஒரு விஷயத்தில் நம்ம விமர்சிக்க வேண்டி இருக்குது.
இந்தியாவுடைய நிதி வருமானத்தை தாண்டி இந்த பட்ஜெட் போடப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி கடன் வாங்கி நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. அதில் எளிய மக்களுக்கு என்னத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய போகிறீங்களா அப்படின்னா எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு கடன் வாங்காமல் ஒரு ஆட்சியை நடத்துவது சாத்தியமற்ற ஒன்று. ஆனால் அந்த கடன் வாங்குறதுனால இந்த மக்களுக்கு என்ன நலனை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா காலத்திலிருந்து இது நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அண்ணா கிட்ட கேட்கும்போது நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு வந்து அநீதியாக நடந்துக்குதுன்னு தானே நீங்கள் திராவிட நாடு கேட்குறீங்கன்னு அண்ணா கிட்ட கேட்கும்போது அண்ணா சொன்னார், ஒன்றிய அரசுன்னு ஒன்று இருந்தாலே அது அநீதியாக தான் நடக்கும் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்காவது வட இந்தியாவில் ஓரளவுக்கு நீதியை நம்மளால் எதிர்பார்க்க முடியுது, வருங்காலத்தில் அதை கூட எதிர்பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு தொலைநோக்காவே சொல்லியிருக்கிறாரு, அநீதியாக நடந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு அண்ணா சொன்னார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு திமுக எப்பொழுது இந்த தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கங்கள் ஆட்சி பொறுப்பேற்றுச்சோ தமிழ்நாட்டை உண்மையாகவே வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்றிருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, வடக்கில் இருக்கிற வட மாநிலங்களை வாழ வைப்பதற்காக மட்டுமே தமிழ்நாட்டை தேய்த்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டை சுரண்டி கொண்டிருக்குது. ஒட்டுமொத்தமாக நாம் கொடுக்குற நிதியில் ஒரு குறைந்தபட்ச ஒரு நிதி பகிர்வை தமிழ்நாட்டிற்கு கொடுப்பது கிடையாது. தேர்தல் வருது அப்படிங்கிற ஒரு அடிப்படை நோக்கத்திற்காவது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் பண்றது. ஒரு எய்ம்ஸ்ன்னு ஒரு மருத்துவமனையை கொண்டு வராங்க. நம்மளுடைய துணை முதலமைச்சர் தொகுதிதோறும் அந்த செங்கலை எடுத்துட்டு போய் பிரச்சாரம் செய்தார். ஒரு அடிப்படையில் இருக்கிற வார்டு மெம்பர் தேர்தலில் நிற்கிறவங்க கூட இந்த மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணியிருந்தா ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார், நம்ம ஏதோ பண்ணணும் அப்படின்னாவது ஏதோ பண்ணுவாங்க. ஆனால் ஒரு தேர்தல் முடிந்து இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது, இன்றைக்கும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அதே நிலைமையில் இருக்குது அப்படின்னா ஒன்றிய அரசு எவ்வளவு ஒரு மாற்றாந்தாய் மனப்பாங்கோடு தமிழ்நாட்டை நடத்துகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. எப்பயுமே வந்து ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் அப்படின்றது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான பட்ஜெட்டாக இருக்கிறது கிடையாது. வட இந்தியாவிற்கான வட மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட மாநிலம் வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஒரு பட்ஜெட்டை எப்படி கொண்டு வந்து தாக்கல் செய்வாங்களோ அந்த மாதிரி இந்தியன் யூனியனில் பார்லிமெண்ட்டில் தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம மறந்துடவே கூடாது. தமிழ்நாட்டிலேருந்து நம்ம நெடுஞ்சாலைக்கான கோரிக்கையை வைக்கிறோம், மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான கோரிக்கைகளை வைக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா ரயில்வேஸ், நீங்கள் சதர்ன் ரயில் கொடுத்துருக்காரு மோடி, என்ன தமிழ்நாட்டுக்கான புல்லட் ரயில் எல்லாமே வந்து கண் துடைப்பு. இப்போ பாஜகவால் கொடுக்க முடியாத வாக்குறுதிகளை கூட அதிமுக கொடுத்துட்டு இருக்கு. அது எப்படி வந்து மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறைச்சிருக்காரு. அந்த 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்ன வாக்குறுதிக்காவது இந்த பட்ஜெட்ல அந்த எளிய மக்களுக்கு ஒரு சிலிண்டர் ஒரு 100 ரூபாய் மானியத்தையாவது அவங்களால கொடுக்க முடிஞ்சுன்னா அது கூட கொடுக்க முடியல. இப்போ வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்கிறார். மக்கள் கண்டிப்பா யோசிக்க போறாங்க, கடந்த 4 வருஷத்துல அதிமுக ஒரு மக்கள் நலத்திட்டங்களை இந்த மக்களுக்காக நிறைவேற்றிருக்கிறாங்களா அப்படிங்கிறத மக்கள் யோசிக்க தான் போறாங்க. ஒன்றிய அரசு என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அரசியல் வர சூழலில் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. அப்போ ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரோட் ஷோவை காட்டி மக்களை ஏமாத்திடலாம், மக்களை திசை திருப்பிடலாம், ஒரு பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து இந்த மக்களிடம் வாக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த பாட்சா ஒருபொழுதும் பொழிக்காது. இது வந்து திராவிட இயக்கங்களால் அரசியல் பண்படுத்தப்பட்ட ஒரு மண் தமிழ்நாடு. இங்கே இருக்கிற மக்கள் ஒருபோதும் அப்படி போக மாட்டாங்க. தமிழ்நாடு தலைவர் தளபதியார் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார், குறுக்கே நிற்போம் குறுக்கே நிற்போம், குலையறுபடினும் குருதி பாய்ந்தோடினும் தமிழ்நாட்டிற்கு தீங்கினில் குறுக்கே நிற்போம். அதற்கு எதிராக அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் டபுள் இன்ஜினாக வந்தாலும் சரி, அதை டப்பா இன்ஜினாக மாற்றி காட்டுவதற்கு தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கிறது வருகிற 2026. இது அத்துணைக்கும் மிகப்பெரிய பதிலடியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதை ஒன்றிய அரசு பார்க்கத்தான் போகிறது. இந்த ரயில்வே துறை நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நீங்கள் சதர்ன் ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்க்கெலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ரயில்வே ரூட்ஸ் ரொம்ப கம்மி, ட்ரெயின்ஸுமே ரொம்ப கம்மி. நீங்கள் போயிட்டு வரப்போ உங்களுக்கு தெரியும். புதிய ரயில் வழித்தடங்களுக்கு நிறைய ஒப்புதல் வந்து ஒன்றிய அரசுகிட்ட கேட்டிருந்தது. அதற்கான ஒப்புதல்கள் எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கனிம வள சுரங்கங்கள், இதன் மூலயமா அம்பானி போன்ற அதானி போன்ற மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு அவங்க வந்து டாக்ஸை வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க டோட்டலாக. இதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸுக்கு தான் வந்து இந்த ஒட்டுமொத்த யூனியன் பட்ஜெட்டையுமே ஒரு கார்பரேட்டுக்கான ஒரு பட்ஜெட்டாக தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இதையெல்லாம் தாண்டி குறிப்பாக அம்பானியனுடைய மகன் வந்து ஒரு ஜூ நடத்துகிறாரு. அவருக்காக வந்து இந்த சட்ட திருத்தமே கொண்டு வந்திருக்காங்க பட்ஜெட்டில். வெளிநாட்டில் வந்து பறவைகளை வந்து தனியார்கள் இறக்குமதி பண்ணலாம். அது குறிப்பாக
ஜூ நடத்துகிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒருத்தர் தான் தனியார் ஜூ நடத்துகிறாரு. அவருக்காக வந்திருக்கு. உலகத்திலே இல்லாத ஒரு இது வேலை இது. நம்ம வந்து இது தமிழ்நாட்டை வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து வஞ்சிக்கிறாங்க, ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் இந்த தேர்தலில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி பயம் ஏற்பட்டுருச்சு. அதனால தான் வந்து அவர்கள் தமிழ்நாட்டிற்கு புதிய அறிவிப்புகளையோ இல்லை புதிய திட்டங்களையோ கொடுக்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்கள், மாநாடுகள், இப்போ இளந்தலைவர் அவர்கள் ஒரு இளைஞரணி, இந்தியாவிலேயே முதல்ல இளைஞரணியை உருவாக்கிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அந்த இளைஞரணி 5 லட்சம் உறுப்பினர்களை கொண்டு நிர்வாகிகளை கொண்டு இயங்கிட்டு இருக்குது. 50 லட்சம் உறுப்பினர்களை வச்சிருக்குது. கடந்த டிசம்பர் மாதம் திருவண்ணாமலையில் 1.5 லட்சம் நிர்வாகிகளை கூட்டி வச்சு நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்துச்சு. இப்போ விருதுநகரில் மண்டலங்களுக்கான தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் 1 லட்சம் இளைஞர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள். மகளிர் மண்டல மாநாடுகள் நிர்வாகிகள் சந்திக்க போறாங்க. நிர்வாகிகள் சந்திக்க போகிறார்கள். அந்த நிர்வாகிகள் யாரு அப்படின்னா மற்ற கட்சியை போல ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாதவங்க, ஆள் தெரியாதவங்க, ரோட்ல போறவங்க பேர் எழுதி விட்டு இந்த வாக்காளர் ஸ்லிப்ல வந்து பேர் எழுதி போடுறது கிடையாது. ஒவ்வொரு நிர்வாகியுடைய அவர்களுடைய முகவரி முதற்கொண்டு, அவர்களுடைய தொலைபேசி எண் முதற்கொண்டு, அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே இன்னைக்கு தலைமையோடு வெரிஃபை செய்யப்பட்டு நேரடியாக அவர்களை பார்த்து நேர்காணல் நடத்தி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பூத் வாரியா பாக வாரியா இன்னைக்கு இளைஞரணி நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இப்படி வந்து திமுக வந்து தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கும் பொழுது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பயம். அந்த பயம் தான் நீங்க இப்போ தாவேகாவை எடுத்துக்கிட்டீங்களா, அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கனாலோ எல்லா கட்சிகளும் திமுகவை விமர்சனம் செய்யணும், திமுகவை வீழ்த்துவதற்கு என்னென்ன மாதிரியான ஒரு மாய பிம்ப வலைகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சார முறைகளை தான் அவங்க கையாளுறாங்க. பாஜக மாதிரியான ஒரு கட்சி வட இந்தியாவிற்கு போனா இதே பிரதமர் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் தமிழர்களை மிக கேவலமாக விமர்சிக்கிறார்கள் பொது மேடையில். எந்த முகத்தை வச்சுட்டு தமிழ்நாட்டிற்கு வந்து வாக்கு சேகரிக்க போறாங்க? எந்த முகத்தை வச்சுட்டு தமிழ்நாட்டு மக்களிடம் அவர்கள் வாக்கு சேகரிக்க வரப்போகிறார்கள்? தமிழ்நாட்டு மக்கள் தான் எப்படி ஓட்டு போட போறாங்க? ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரிசா தேர்தலில் மோடியே பேசினார். தமிழர்களை நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழியை படித்தால் பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்றாங்க நிதியமைச்சர் அவர்கள். பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தா திருக்குறளை பேசுகிற மோடி அவர்கள் வடமாநிலத்திற்கு போனா தமிழர்களை திருடர்கள் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய கேவலமான வன்ம அரசியலை செய்து கொண்டிருக்கிற பாஜகவிற்கு எப்படி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிறத பாஜக சிந்தித்து பார்க்க வேண்டும். இது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, அண்ணா காலம் தொட்டு, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய காலம் தொட்டு சனாதன போக்கோடு ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள், ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக மட்டுமே அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சியாகத்தான் பாஜக இருந்துகிட்டு இருக்குது. தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மக்கள் மீதோ ஒரு சிறிய அக்கறை கூட கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசு வந்த பிறகு அவர் அடிக்கல் நாட்டிய அனைத்து திட்டங்களையுமே திறந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆட்சி முடிவதற்குள்ள எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி விட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி சவால் விடக்கூடிய தைரியம் நம்மளுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதியாருக்கு இருக்கிறது. ஆனால் எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அந்த ஒரு உறுதி இருக்கிறதா என்றால் கிடையவே கிடையாது. ஒரு வாக்குறுதியை கூட, தான் கொடுத்த வாக்குறுதியை கூட செயல்படுத்த முடியாத ஒரு போக்கில் தான் பாஜக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களின் பாஷா ஒருபோதும் தமிழ்நாட்டில் பலிக்க போவதில்லை. ஏனென்றால் திராவிட மாடல் 2.0 அரசு அமைக்க தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கிறது. நன்றி. அதாவது கலைஞர் மருத்துவமனைன்னு அறிவிச்சாங்க. அறிவித்து அந்த நூற்றாண்டு முடிவதற்குள்ளேயே கட்டி முடித்து 1000 படுக்கைகளுடன் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. ஒரு எய்ம்ஸ்ன்னு ஒன்று அறிவித்து அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, என்ன அதில் எதுவும் செவ்வாய்க்கு எதுவும் மனிதனை அனுப்ப போகிறாங்களா, எதுக்கான ஆராய்ச்சி நடக்குதுன்னு தெரியல. அது கடைசியில் ஒரே ஒரு பிளாக் இப்போ திறக்க வராரு திரு அரவிந்த்ராஜ். வணக்கம். அதாவது கமல்ஹாசன் அவர்களுடைய பாராளுமன்ற உரை யாரை அனுப்பக்கூடாதோ அவர் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்திய பாராளுமன்றம் வந்து நேற்றைக்கு பார்த்தது. குறிப்பாக தன்னை வந்து அண்ணாவின் மகன் என்று அவர் சொன்னது வந்து திராவிட இயக்கத்துக்காரர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நெகிழ வைத்தது. ஏன்னா அண்ணா அங்கே பேசிய அவையில் தான் அவர் போய் பேசியிருக்கிறார். தனக்கு யார் அனுப்பி வைத்தார்களோ அவர்களை வந்து கரெக்டாக சுட்டி காட்டக்கூடிய நேர்மையுடன் அவர் வந்து பேசியிருந்தார். இந்த பட்ஜெட் பற்றியான உங்களுடைய கருத்து? இந்த பட்ஜெட்டை பற்றி இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவங்க இன்றைக்கி மட்டும் நம்மளை வஞ்சிக்கலை, காலங்காலமாக வஞ்சிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கூட சொல்லிங்க அண்ணா காலத்துலேருந்தே நம்ம வஞ்சிக்கப்படுறோம் அப்படின்னு. தாழ்ந்த தமிழகமே இதுதான் தலைப்பாக கொடுப்பாங்க. பேசுறதுக்கு அதுதான். இதை நம்ம இன்னொரு விதமாக பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த தேர்தலுக்கு நமக்கு எவ்வளோ கண்டென்ட் கிடச்சிருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஒரு செங்கலை வச்சு நம்ம ஒரு எலெக்ஷனை முடித்த மாதிரி இந்த தேர்தலுக்கு நம்ம எவ்வளோ இதில் கிடச்சிருக்குன்றதை பார்க்கணும். ஒன்றிய அரசு இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடியே மட்டும்
இங்கே கிடப்பில் போடப்பட்டிருக்க மெட்ரோக்கு எதனா கொடுத்தாங்களா? கிடையாது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் ரொம்ப எதிர்பார்த்தோம், கிடையாது. அவர் சொல்லி சகோதரர் சொல்லியிருந்த மாதிரி ஏகப்பட்ட ரயில் நிலையங்கள் தொடங்கப்பட்டு, இப்போ என்னோட தொகுதி சார்ந்த கிட்ட இருக்கிற திண்டிவனம் நகரியே பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இடத்தை எடுத்து நம்ம மாநில அரசு இடத்தை எடுத்து கையகப்படுத்தி கொடுத்தாச்சு, இன்னமும் நிலுவையில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. அதில் ஒன்றா தான் நான் பார்க்குறேன் இந்த ஒன்றிய அரசு இப்போ பட்ஜெட்டில் வஞ்சிக்கிறதுமே. தமிழ்நாடு தனித்துவமான நாடு, எனக்கு தமிழ் பேசவே தெரியல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குறேன்னு சொன்னவர் இந்த பட்ஜெட்டில், இந்த ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ் மொழிக்காகவோ தமிழ் பண்பாட்டுக்காகவோ தமிழ் தொல்லியல் ஆய்வகத்துக்கோ ஏதாவது ஒரு புதிய நிதி ஒதுக்கியிருக்காங்களா? கிடையாது. இந்த நிதி, இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுத்தர மக்களுக்கு நீங்கள் இன்னும் பழகலையா அப்படின்ற கேள்வி தான் நமக்கு தோணுது. இப்போ நீங்கள் கூட ஒரு மீம் சொல்லியிருந்தீங்க, பழைய பட்ஜெட்டை காமிச்சு பழைய பட்ஜெட்டுக்கும் அதே மீம் தான், இந்த பட்ஜெட்டுக்கு அதே மீம் தான். அவங்க நம்மளை பார்த்து அதே ரியாக்ஷன் அவங்க நம்மக்கிட்ட மறைமுகமாக கேட்குற ஒரே ஒரு வார்த்தை, இன்னுமா நீங்கள் பழகிக்கல. நான் ஒரு ஆங்கில நாளிதழில் படித்தேன், லாஸ்ட் பட்ஜெட் டஃப், இது ரொம்ப டஃபர், நாம் தான் மிடில் கிளாஸ் தான் பழகிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாசகத்தை நான் படித்தேன். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதன்மையாக ஒரு 5 மாநிலத்தின் நிதி பங்களிப்பு மிகவும் பெரிதாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத். இதில் மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் அவங்க நிதி பங்களிப்பு எப்படி இருக்குது, தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் வருகின்ற நாட்களில் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ நடுத்தர மக்களுக்கு அன்றாடம் தேவைப்படுற எரிபொருள் சார்ந்தோ இல்லை ஒரு விவசாயத்துக்கோ அவங்களுக்கு நிவாரணமாகவோ புதியதாகவோ நேரடியாக அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி எந்த பயனும் கிடையாது. கல்விக்கு நம்ம எதிர்பார்த்த நிதியும் கிடையாது, உயர்கல்விக்கான நிதியும் கிடையாது, தமிழுக்கு தனித்துவமாக எந்த ஒரு நிதியும் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இப்போ மதுரைக்கு வராரு இல்லையா, கோவை மதுரை மெட்ரோவை பற்றி இப்போவாவது பேசுவாரா? ஒன்றிய பட்ஜெட்டில் பேசலை, இப்போவாவது பேசுவாரா? நம்ம தலைவர் மாண்புமிகு முதல்வரே சொல்லியிருந்தார், தேர்தல் வருது, இப்போவாவது நல்லது செஞ்சு பேர் வாங்கிங்க, ஜெயிக்கவாது பாருங்கள் அப்படின்னு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஜெயிக்க போகிறதில்ல, எதுக்கு அதை பண்ணணும்? அதனால தான் ஒருத்தர் சொன்ன மாதிரி அவரும் அமைதியாக வெளியே போயிட்டார். தமிழ்நாட்டுக்கு ஏன் இவங்க பண்ணணும் அப்படின்னா, வட மாநிலங்களுக்கே பண்ணுறாங்க, நியாயமாக அவங்க இங்கே தான் பண்ணணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே வட மாநிலத்து இளைஞர்கள் எங்கே அதிகமாக இருக்காங்க? நம்ம தமிழகத்தில் தான் இருக்காங்க. அப்போ நியாயமாக உங்கள் ஊருக்காரர்கள் நல்லது பண்ணுறதுக்கு இங்கே ஏதாவது பண்ணணும்ல. இங்கே வராங்க, பிழைப்பு தேடி வராங்க, வருமானம் மீட்டுறாங்க, உங்கள் இளைஞர்கள் இங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, என்னோட மாநிலத்து இளைஞரும் தமிழகத்தில் போய் நல்லா இருக்கானே, தமிழகத்தை பின்னோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே எண்ணம். இல்லை, இப்படி ஒரு மாடல் இருக்கிறது அவங்க பிரச்சனையாக இருக்குது. மற்ற கண்டிப்பாக இல்லையா? ஆமாம், என்னடா இது அங்கே போகிறவெல்லாம் நல்லா இருக்கான், ஏன் இங்கே வரமாட்டான்? அப்போ தமிழகத்தை இன்னும் பின்னோக்கி அவங்களுக்கு கொண்டு போகணும், வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க வட மாநிலம் மாதிரியே தமிழகத்தையும் தமிழக மாநிலத்தையுமே இப்படிப்பட்ட தொன்மையான ஒரு மொழி, பண்பாடு, கலாச்சாரம் இருக்க ஒரு மாநிலத்தை எப்படியாவது சீர்குலைத்து இவங்களை வளர விடாமல் பண்ணணும். அதுக்கு அவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு துடுப்புச்சிட்டு அவங்க இந்த ஒன்றிய பட்ஜெட்டை பார்க்குறாங்க. இப்போது என் பேச்சை கேட்டால் தான் நான் உனக்கு நிதி தருவேன் அப்படிங்கிறது எப்படி இந்த ஒன்றிய அரசு மனப்பான்மை நம்ம என்ன சொல்கிறது? இப்போது இதை என்னோட தலைவர் ஒரு கண்ணதாசன் பாடலோட வரிகளையும் அவரோட சொந்த வரிகளையும் ஒரு கவிதையாகவே மேற்கோள் காட்டியிருந்தார் இந்த ஒன்றிய பட்ஜெட்டை பற்றி. இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தார், எந்த காலத்திலும் இந்த வரிகள் ஒன்றிய பட்ஜெட்டுக்கு பொருந்தும், நீங்கள் எந்த பட்ஜெட் கொடுத்தாலும் இந்த வரிகள் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ தமிழ்நாட்டுக்கு அவங்க நிதி பங்களிப்பு கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாடு வளர்ந்துடுமோ, திராவிட மண் வளர்ந்துடுமோ, தமிழ் இன்னும் பரவிடுமோ, தமிழ் தீ பரவிடுமோ அப்படிங்கிற ஒரே ஒரு அச்சம் தான் இந்த ஒன்றிய அரசுக்கு காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த முதல்ல இந்த முன்னேறும் தமிழ்நாட்டை பின்னோக்கி செல்றது நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ முக்கியமாக இந்த ஒன்றிய பட்ஜெட்டில் நம்ம உயர்கல்விக்கு எவ்வளோ எதிர்பார்த்தோம், தரலை. இப்போ என்னோட பேச்சை கேட்டால் தான் உங்களுக்கு நிலுவையில் இருக்க தொகையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னாங்க. ஆனால் திராவிட மண் அதை ஒரு நாளும் ஏற்கலை. நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என் மாநில மாணவர்களுக்கான கல்வியை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களோட பங்களிப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஸோ இது எல்லாத்தையோட முக்கியமாக பார்க்கும்போது இந்த ஒரு ஒன்றிய பட்ஜெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்களுக்கானது கிடையாது, வளர்ச்சிக்கானது கிடையாது, ஒரு தனிப்பட்ட முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்குமான பட்ஜெட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த ஒன்றிய பட்ஜெட்டை. நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும்போது சொல்லியிருந்தீங்க, முதல் கன்னிப்பேச்சு தலைவர் அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்கள், தமிழக சட்டமன்றத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு தமிழ் மாநிலத்தை சேர்ந்தவங்க, தமிழ் மொழியை தெரிஞ்சவங்க. நம்ம தலைவரோட பேச்சை இந்தியா மாநிலம் முழுவதும் இருக்க எல்லா இடத்துலையும் சென்றடைஞ்சிருக்கு, ரீச் ஆகிருக்கு. எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க, எல்லாரும் பாராட்டு தெரிவித்திருந்தாங்க. வைரமுத்து முதற்கொண்டு நிறைய இயக்குநர்கள், அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் அதுக்கான ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண், ஒரு எம்எல்ஏ, அதாவது குருவி தலையில் பணங்க வச்ச கதையாக வேடிக்கை பார்க்க போனதுக்கு பரிசு கொடுத்த கதையாக ஒரு எம்எல்ஏ பதவியை ஃபோர்ஜரி பண்ணி வாங்கிட்டாங்க. ஒரு தமிழ் மாநிலத்தில் இருந்துக்கிட்டு தமிழ் கலாச்சார பெண் தமிழ் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு யார் வெட்கப்படணும்? வழக்கறிஞரும் கூட அவங்க. ஆமாம், வழக்கறிஞரும் கூட. இதெல்லாம் புரியாமல், தமிழே தெரியாமல், ஒரு பக்கத்து அந்த பக்கம் மோடி பேசினா இந்தியும் புரியலங்கிறாங்க, இந்த பக்கம் தலைவர் தமிழ் பேசினா தமிழும் புரியலன்றாங்க. இதை பெருமையாக உட்காந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா
ஒரு கமலஹாசன் அவர் அப்படிங்கிறவர் எவ்வளோ பெரிய ஒரு ஞானி, எவ்வளோ பெரிய சிந்தனையாளர், பெரியாரின் பேரன், அண்ணாவின் மகன் என்று பார்லிமெண்ட்டில் கர்ஜித்த ஒருத்தரை பேசுகிறதே புரியல அப்படின்னா இதுக்கு என் தலைவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நான் பேசினது புரிஞ்சிட்டா நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் சிம்பிளாக புரியலன்னு சொல்லிட்டு போயிடலாம். இதே தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் மட்டும் கிடையாது, இனி வருகின்ற எல்லா தேர்தல்களிலுமே பாஜக ஒரு நாளும் தமிழ்நாட்டில் கால் ஊன்றாத இருப்பதற்காக இந்த கூட்டணி, இந்த திராவிட மென் இணைந்து சேர்த்து உழைக்கும். ஒரு நாளும் அதை அனுமதிக்காது. ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநிலம் ஒருவேளை முன்னேற்றம் அடைஞ்சிருச்சோன்னு நினச்சிட்டாங்களோ என்னமோ, நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாமல் கிடையாது. படையெடுத்து இங்கே பல பேர் இங்கே வரும்போது அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். இப்போ மதுரைக்கு வரப்போகிறவருக்கும் புரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் தமிழ் மாநிலம் எவ்வளோ முன்னேறி இருக்குது. தமிழ்நாடு நீ தமிழகம்னு சொல்லு, தண்ணி மீட்டரை பொறுத்து இவ்வளோ யூஸ் பண்ணு, இதை சாப்பிடு, இந்த மந்திரத்தில் தான் நீ பேசணும், இதெல்லாம் செய்ய தெரிஞ்ச உனக்கு, சொல்ல தெரிகிற உனக்கு, ஒரு மாநிலத்துக்கு தன்னுடைய பங்களிப்பை டேக்ஸை பிரித்து அந்த டேக்ஸை மூலம் நீங்கள் வாங்குறது அந்த பகிர்வில் கூட ஒரு ஓரவஞ்சனை செய்கிற இந்த ஒன்றிய அரசுக்கு தமிழகம் அரசும் இந்த திராவிட அரசும் வருகின்ற தேர்தலில் நல்ல ஒரு தக்க பாடத்தை அவங்களுக்கு பதிலடியாக கொடுப்பாங்க. இப்போ நிறைய திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் மட்டும் இல்லை, கொஞ்சம் முன்னாடி இருக்க பட்ஜெட் யோசிச்சு பாருங்கள். ஸ்கில் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஃப்ரீடம் 20, ஸ்கில் டெவலப்மெண்ட், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த திட்டத்தெல்லாம் மறந்துட்டு கிராமப்புறங்களில் இருக்க சுயதேவி குழுக்க பெண்கள் என்னென்ன பொருட்கள் செய்கிறீங்களோ, கைவினை பொருட்கள், அதை நாங்கள் விற்று தரோம், அதுக்கு நாங்கள் மானியம் கொடுக்குறோம், கடன் இல்லாத மானியம் கொடுக்குறோம், இதையெல்லாம் சொல்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் என்ன, இதுக்கான நிதி எங்கே இருக்குது? நீங்களே கடன் தான் வாங்க போகிறேன்னு வெளிப்படையாக உண்மையாக ஒத்துக்கிட்டீங்க. கடன் வாங்கி எங்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்க. நாளைக்கு எப்படி உங்கள் ஆட்சி ஒரு காலகட்டத்தில் முடிஞ்சு போகும். இதுக்கெல்லாம் வட்டி யார் கட்டுறது? ஒவ்வொரு குடிமகனோட தலையில் அவங்களோட வரி அந்த கடன் சுமையை எவ்வளோ சுமத்துறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். 17 லட்சம் கோடி வாங்குறாங்க, ஆனால் வட்டி இப்போ எவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க? இதை பற்றி ஒரு அறிக்கை அவங்க கொடுப்பாங்களா? இப்போ இந்த பட்ஜெட்லேயே இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க இல்லையா, எத்தனை விஷயத்துக்கு அவங்க எவ்வளோ தொகை ஒதுக்க போகிறன்றதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா? இன்ன வரைக்கும் கொடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. இந்த விவாதம் முடிஞ்சவங்க அடுத்த ஒரு அலைக்கே வந்துடுவாங்க. அவங்க அடுத்து இப்போ தேர்தல் வருது இல்லையா, அந்த அலை வரப்போகுது, இந்த அலை வரப்போகுது, அப்படி இப்படின்பாங்க. மதுரைக்கு மோடி வரார், மெட்ரோ எப்போ வரும்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கள். இப்போ அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்க்குறோம். நீங்கள் 1000, நாங்கள் 2000, என்னென்னமோ சொல்கிறாரு. அவருக்கு எந்த நம்பிக்கையில் சொல்கிறாருன்னு தெரியல. என்ன நீங்கள் அடிமையாக இருக்க கட்சித் தலைவர் என்ன சொல்கிறாரு? கடன் வாங்க போகிறேன் அப்படிங்கிறார். நீங்கள் அவரை கேட்காம நீங்கள் பாட்டு கொடுத்துட்டே இருக்கிறீங்க. அவரும் முடிவு பண்ணிட்டார் போல், அடுத்த வருஷம் வந்தால் தானே கொடுக்கணும். அவரும் வரப்போகிறது, நாமளும் வரப்போகிறதில்ல. சொல்லுவோம், ஒரு டஃப் ஃபைட்டாவது கொடுக்க முடியுதான்னு பார்க்குறாரு, வேறு ஒன்றும் இல்லை. சட்டசபையில் டஃப்பாக இருப்போம் நினச்சாரு. அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன் ஃபைட்டை ஒரு டஃப்பாவது கொடுப்போம் அப்படின்ற பேச்சில் அவங்கள பார்த்தீங்களுக்கு செஞ்சுதான் அவனுக்கு கற்று. என்னன்னா, சிறுகனூரில் வந்து 2021 தேர்தலுக்கு முன்பாக நம்முடைய முதலமைச்சர் வந்து ஒரு 5 அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக தேர்தலை எதிர்கொள்ளும் போது சொன்னார், 5 விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு வந்து வாக்குறுதியாக கொடுக்குறேன்னு சொல்லி. இவர் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி அதுவும் பாருங்க, எழுதி கொடுக்குறோம், ஃபுல்லாக கூட கொடுக்க மாட்டான், பார்ட்டாக கொடுக்குறான். லீவ் எடுத்து யோசிச்சு 5 அறிக்கையாக கொடுக்குறாரு. இவர் அதை மனப்பாடம் பண்ணி ஒன்னொன்னா சொல்லிட்டு ஒரு சிரிச்சிட்டு கிளம்பிடுறாரு. அதே எடப்பாடி வந்து 6 சிலிண்டர் தெரிஞ்சுனார், இப்போ 3 ஆக்கிட்டு. ஆமா, 17 லட்சம் கடன் வாங்குறோம்ல, நீங்களும் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. மற்ற கடனை நாங்களே ஏற்றுக்கிட்டா எப்படி? நீங்களும் கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. இதை பகிர்ந்துக்கிறாங்க, நிதியை பகிருங்கன்னா கடனை பகிர்ந்துக்கிறாங்க. நீங்க ஒரு 6 கொடுங்க, நாங்கள் 6ல் 3 பிரிச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி. இப்போ சார் சொல்லியிருந்தார், ஏதாவது ஒன்றுனா இவங்க போய் இங்கேருந்து போய் அங்கே காலில் விழுந்துடுறாங்க, அமித்ஷா காலில் விழுந்துடுறாங்க. டெல்லிக்கு தான் போவாங்க, அதுவும் நைட்டு தான் போவாங்க. நல்லா பாருங்க, பகலில் பேசினா வெளிச்சமாக தெரிஞ்சிடும் சொல்லிட்டு. அதாவது பரவாயில்ல, ஒரு வீட்டுக்கு கொள்ளையடிக்க போறவங்க மோமுடியை வெளியில வரும்போது அவங்க கூட வெளியே வரும்போது சந்தோஷமா வருவாங்க, அப்பாடா கொள்ளையடிச்சா. இவர் வெளியே வரும்போது தான் மூடிக்கிட்டு வராரு. அப்புறம் சொல்றாங்க வேர்த்திருக்கும் இல்லையா, துடைக்கணும் இல்லையா அப்படின்லாம் வந்து என்ன காரு ஏசி காருக்குள்ள நிறைய விஷயங்கள். ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு உதாரணமே வந்து எடப்பாடி பழனிசாமி தான். அதாவது நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது, எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது, இங்கே இருக்கக்கூடிய அப்போ இருந்த கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில உரிமைகளை மீறி அவர் இங்கே இருக்க ஆய்வுக்கு போகிறார். அன்று கூட அவர் முதல்வராக இருந்தப்போ கூட கண்டிக்கல. அன்னைக்கு யார் எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய தளபதி தான் அன்னைக்கு போய் பன்வாரிலால் புரோஹித்தை நம்முடைய திமுகவினரை எல்லா இடத்துலையும் அதுக்கு எதிராக நம்ம வந்து உதயமின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு மின் கட்டணம் உயர்ந்தது இல்லை, அன்னைக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவராக களத்தில் வந்து இறங்கி நின்று கருப்பு கொடி போராட்டம் நடத்துறது நம்முடைய முதல்வர். ஸோ அப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எதிர்கட்சி தலைவருக்கு கூட உதாரணம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர்ன்றதான் யதார்த்தம். இவர் எதிர்கட்சி தலைவராக கூட இருக்க லாயக்கற்றவர் தான் எடப்பாடி பழனிசாமின்றது தான் தம்பி சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி நீங்கள் எதிர்கட்சி தலைவர்னு இவ்வளோ
மரியாதையாக அவரை மேம்படுத்தி பேசுகிறீங்க. அவர் ஒரு கவுன்சிலருக்கு கூட இருக்க லாய்க்கில்லை அப்படின்னு சொன்னவர் இருக்கார், இதே நாட்டில் இருக்கார். அவர் மாநில தலைவராக இருந்திருக்காரு, இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதில் நம்ம அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது நீங்கள் சொன்னது வேணால் இப்படி எடுத்துக்கலாம், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இனி வரவங்களுக்கு காட்டணும்னா எடப்பாடி அவர்களை நல்லாவே காட்டலாம், ஒரு எடுத்துக்காட்டாக நல்லாவே காட்டலாம். ஸோ ஆக இந்த பட்ஜெட் என்பது ஒரு கண் துடைப்பு தான், எண்ணிக்கையில் பெருசாக இருக்கே தவிர மக்களுக்கானதான் இந்த பட்ஜெட் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் என்ன செய்யணுன்றதை ஒருபோது நீங்கள் முடிவு செய்யாதீங்க. இது அண்ணா மண், பெரியார் மண், திராவிட மண். வருகின்ற தேர்தலில் ஓட ஓட தமிழக மக்கள் உங்களை விரட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. திரு சுமன் கவி, வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், அதாவது குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது, விமர்சனத்துக்கு உள்ளானது. வழக்கம் முதலமைச்சர் வந்து என்னென்னாங்க பட்டியலிட்டிருக்காரு. குறிப்பாக வந்து கல்வி நிதி, நமக்கு தர வேண்டிய கல்வி நிதி, அதாவது ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்ட அந்த SSA சர்வ சிக்ஷா அந்த திட்டத்துக்கான பணத்தை வந்து 3318 கோடி ரூபாய் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கான காரணமாக என்னன்னா, இங்கே மும்மொழி கொள்கை இல்லை, மூன்றாவது மொழி இல்லாதனால தான் சொல்லி தர்மேந்திர பிரதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். ஒன்றிய அரசும் சொல்லுது. இவ்வளவு தூரம் வந்து ஒரு மாநிலத்தின் மீது வன்மம் வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து இந்தியை ஏற்க மறுக்கிறார்களே அப்படிங்கிறதுக்காக பட்ஜெட்டில் கூட வந்து பணத்தை கொடுக்காம இருக்காங்க. பட்ஜெட் வரைக்கும் கூட வந்து பணம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாராளுமன்றத்தில் வந்து ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் உடனடியாக பணத்தை ரிலீஸ் பண்றேங்கிறாரு. முதலமைச்சர் திரும்ப ரிப்ளை பண்ணாரு, நீ 10,000 கோடி ரூபா கொடுத்தா கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி திரும்ப ரிப்ளை பண்ணிட்டாரு. இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு நிதியமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழ்நாட்டில் என்ன சூழல் என்று தெரிந்தவர், போய் புலம்பியவர். எனக்கு வந்து இந்தி படிக்க உடலன்னு சொல்லி புலம்பினாங்க. ஆனாலும் இந்தியாவிலே அதிக இந்தி பிரச்சார சபாவில் இந்தி படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை நிப்பாட்டுவது அப்படிங்கிற போன்ற அதாவது ஒரு இன்னொரு நாட்டின் மீதான ஒரு வன்மத்தை காட்டுகிற மாதிரி வந்து ஒரு மாநிலத்தின் மீதான வன்மத்தை ஒன்றிய அரசு காட்டுறாங்களே. கல்விக்கான நிதி 2152 கோடி 2152 கோடி ரூபா முதல்ல இருந்துச்சு. இப்போ அது 3100 சொச்சம் கோடி ரூபாயை அதிகரிச்சிருக்குது. பெருந்தொகையை கொடுக்கவில்லை. அதுக்காக நாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம், நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஹிந்தி நீங்கள் கற்றுக் கொடுக்கல அப்படிங்கிற, அது குறிப்பாக வந்து இந்த PMC பள்ளிகள் நீங்கள் வந்து திறக்கலைங்கிறதுக்காகவே அவர்கள் அதை வந்து நிராகரித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து தொடர்ந்து பார்க்குறோம். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையிலும் வந்து அதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத தாண்டி, அதாவது பேப்பரை தூரத்து போட்டுருங்க அப்படிங்கிறத தாண்டி, அதுக்குள்ளே வெடிகுண்டை வச்சு கொடுத்தா எப்படியோ அதே மாதிரியான மிக மோசமான செயல்களை எல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்தியாவினுடைய அதில் ஏன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணம், இவர்கள் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவிடம் விற்பதற்கான எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் ஒரு விஷயத்தை சொல்லுவோம், என்னென்னா இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அடிமைகள் ஆட்சி நடந்தது, அதிமுக அடிமைகள் அப்படின்னு சொல்லுவோம். அவர்கள் வந்து பாஜகவுக்கு, மோடி அமித்ஷாவுக்கு அடிமையாக இருந்தார்கள். ஆனால் அமித்ஷா, மோடி இவர்கள் ஏன் இன்னும் சொல்வதாக இருந்தால் அதானி முதற்கொண்டு எல்லோருமே அமெரிக்காவுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி அவர்கள் வந்து ஒரு ரைடை விட்டு மிரட்டுவாங்களோ அதே மாதிரி இவர்கள் ஒரு எப்ஸ்டீன் ஃபைல்ல இருந்து ஒன்றை தூக்கி இப்படி போட்டால் போதும், 13 இடத்துல உங்கள் பேர் இருக்கு அப்படின்னா அடுத்த நாள் ஒப்பந்தம், அடுத்த நாள் ஒப்பந்தம், அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்லாம் நீங்கள் ட்விட்டு போட்டுருவாங்க. அப்போ ஆமாம், நீங்கள் அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கங்க, தம்பி சொன்ன மாதிரி இது வந்து தமிழ்நாட்டுக்கு, ஏழைகளுக்கு அல்லது கீழே இருக்கிறவங்களுக்கு அப்படின்லாம் கிடையாது. இந்த மோடி அரசால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் உள்ள யாருக்குமே நன்மை செய்ய முடியாது. இப்போ நீங்கள் அந்த ஒப்பந்தம் வருவதன் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அடித்தட்டில் இந்தியா ஒரு விவசாய நாடு, விவசாயிகளை நம்பி தான் நாம் இருக்கிறோம், பெரும் பொருளாதாரம் விவசாயத்தை நம்பி இருக்குன்னா, உற்பத்தி விவசாயம் மட்டும், அதாவது உற்பத்தி மட்டும் இல்லை, வாழ்வாதாரமும் இருக்குது. எத்தனை விவசாயிகளின் வாழ்வதில் இருக்குது. எனக்கு சாப்பாடு வருதுக்கு நான் அதை சார்ந்திருக்கேங்கிறது ஒரு பகுதி. அது தொழிலாக இருந்துச்சுன்னா, அந்த தொழில், நான் வந்து பருப்பை விற்று தான் போய் அரிசி வாங்கிட்டு வரணும், நான் பருப்பை விற்று தான் ட்ரெஸ் வாங்கிட்டு வரணும், அப்போ பருத்தி இதெல்லாம், அப்போ அதுக்குள்ளே அதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குது. நான் இதை விற்கிறதுக்கு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பருப்பு வாங்க முடியாதவனுக்கு சிக்கல் கொஞ்சம்தான், பருப்பை விற்க முடியாதவன் சிக்கல் அவன் சாகவே செய்யணும். நீங்கள் மகாராஷ்டிராவில் எத்தனை விவசாயிகள் தொடர்ந்து சாகிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நெருக்கடி, அபாயத்தை இந்தியாவிற்கு மோடி அரசு கொண்டு தருது. சரி, நீங்கள் ஏழைகளுக்கு தான் இப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ரஷ்யா சந்தை விலையை விட குறைவான விலையில் கச்சா எண்ணெய் கொடுக்குது. அது அம்பானி ரிஃபைனரி வச்சு வாங்கி அதை விற்றாரு, உலக நாடுகளுக்கு பெரிய லாபத்தை பண்ணார். இப்போ அவர்கள், நீங்கள் என்ன புதுசாக ஒரு நாட்டை பிடிச்சாங்களா, வெனிசுலா.
வெனிசுலன் ஆயிலை நீ என்கிட்ட வாங்கணும்னு சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. நீங்கள் வெனிசுலன் ஆயில் வந்து பொதுவாகவே அதை வந்து டென்சிட்டி அதிகம், அதை வந்து பிரிக்கிறதுக்கான காஸ்ட் அதிகம். இப்போ பொதுவாகவே ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகங்கிறத தாண்டி மார்க்கெட்டில் விலை குறைவதற்கு காரணமே ரஷ்யா குறைந்த விலைக்கு உங்களுக்கு ஆயிலை கொடுக்குது. சந்தை விலை 50 ரூபான்னா இவன் 40 ரூபாய்க்கு கொடுக்குறான். அதனாலேயே இவன் 40 ரூபாய்க்கு குறைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ நீங்கள் அதை உடைச்சிட்டு நீங்கள் இவங்ககிட்ட அமெரிக்கா கிட்ட போகிறீங்கன்னா 2 விதத்தில் தவறு செய்கிறீங்க. ஒன்று, ரஷ்யாவோடு நீங்கள் முறைத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் ரஷ்யாவோட டீல் முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்னொன்று, அமெரிக்காவோடு அதிக விலைக்கான பொருளை வாங்குகிறீர்கள்னா தொலைவில் இருந்து எல்லாத்துலேயும் கணக்கு பண்ணீங்கன்னா எப்படி கணக்கு பண்ணாலும் உங்களுடைய நண்பரான அம்பானிக்கே கூட லாபம் இல்லை. அப்போ புரிஞ்சுக்கங்க, எண்ணெய் விலையில மாற்றம். இது எங்க பாதிக்கப்படும்? அம்பானிக்கு வந்து லாபம் குறையும், நமக்கு விலை ஏறுனுச்சுன்னா அத்தியாவசிய பொருள் ஏறும். ரோட்டில் நம்ம, அதாவது நீங்கள் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுலாம் வண்டி ஓடுறாங்க. சாதாரண மக்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்லேயே வச்சுருப்பான், 50 ரூபாய்க்கு போடுங்க நம்ம, அந்த இல்லை 20 ரூபாய்க்கு குறிப்பிட்ட தொலைவு போடுது. ஏன்னு சொல்கிறேன்னா, வாழ்க்கை உத்தரவாதமற்றதாக வெறும் 50 ரூபாய்க்குள்ளே போயிட்டு வர வேண்டிய டிஸ்டன்ஸுக்குள்ளே போயிட்டு வர வேண்டியதாக தான் இருக்குது. நீ அந்த 50 ரூபாயை 80 ரூபாயை மாற்றிடுவ, அவன் என்ன பண்ணுவான்? அப்படிப்பட்ட நெருக்கடி ஒன்று இங்கே விவசாயிகளுக்கும் இருக்குது, பணக்காரர்களுக்கும் இருக்குது. இதுக்கு இடையில் மிடில் கிளாஸ் நீங்கள் அதாவது எல்லாரும் பற்றி எறியும் போது நீங்கள் மட்டும் நல்லா இருந்துட முடியுமா? நான் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாஜகவை ஆதரிக்கக்கூடிய அந்த உளவியல் கொண்டவர்கள் பெரும்பதில் இந்த எலைட்டுன்னு நினைக்கக்கூடிய இந்த மிடில் கிளாஸ், அந்த கொஞ்சம் மேலே தனக்கு தானே நினைச்சு. ஆமாம், நீங்கள் பணக்காரர்கள்ங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் அதை வந்து ரொம்ப சுருக்கி பார்க்குறோம். ஒரு சின்ன கார் வச்சுருந்தாலே அவர் பணக்காரரு அப்படின்னு. அவர் கிடையாது. அதாவது ஒருத்தர் கூட என்கிட்ட சொன்னார், திராவிட இயக்கத்துக்காரர். அவர் சொன்னார், ப்ராலட்ரியேட்டுங்கிற இதெல்லாம் இல்லைங்க, அப்படிப்பட்ட புரட்சியெல்லாம் இந்தியாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, பாட்டாளி வர்க்கங்கிறது இழப்பதற்கு ஏதுமற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அதுதான் மார்க்ஸ் சொன்னது. அப்படி இல்லை, 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் நாளைக்கு தூக்கி வீசுகிறாங்க, ஹையர் அண்ட் ஃபயர், அதுதான் அது நடக்குது. அப்போங்கும்போது நீங்கள் நாளைக்கே ரோட்டில் நிற்பீங்க. உங்களுக்கு நேற்று வரையிலும் 1.5 லட்சம் ரூபாய்க்கான கமிட்மெண்ட் இருந்தது, இப்பவும் கமிட்மெண்ட் இருக்குது, ஆனால் வேலை கிடையாது. அந்த நெருக்கடி வரும்ல, சங்கமும் கிடையாது. அப்போ கற்பனையில் நாம் வாழக்கூடாது. இது இன்னொன்று, இந்த நிதி பகிர்மானம், இந்த பிரச்சனை, இது எல்லாமுமே தமிழ்நாட்டுக்கு அதிகம்ங்கிறது உண்மைதான். நீங்கள் பணத்தை, அதாவது நெருக்கடி, இந்த பணத்தை நிறையா கொடுக்கறதுனாலேயே அது வந்து மற்ற மாநிலங்கள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒட்டு மொத்தமாக இந்தியாவை விற்றுவிட்ட ஒரு நிலையில் ஒரு கலோனியலிசத்துக்கு நம்மளை கொண்டு போய் சரண்டர் ஆக்கிடுற வேலையை இந்த மோடி செஞ்சு முடிச்சிட்டார். நீங்கள் இந்த என்ன சொல்கிறதுன்னா, இது இந்தியாவில் ஓபியம் தயாராகும், அதை கொண்டு போய் வந்து இங்கே சைனாவில் விற்றுட்டு டீ அங்கே எக்ஸ்ட்ரா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வெனிசுலாவை போய் ஒரு நாளில் ஆக்குபை பண்ணி அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்கிட்ட ஆயிலை வாங்கி இங்கே கொண்டாந்து விற்கிறது. இப்படி ட்ரையாங்கிளாக விற்று அப்புறம் பணத்தையோ அல்லது வேறு விதமாக அது அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. இதைத்தானே இங்கிலாந்து பண்ணுச்சு, அதே வேலையை தான் இன்னைக்கு அமெரிக்கா பண்ணுகிறது. அதற்கு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கையிலிருந்து விட்டுட்டு ஆயுதங்கள்லாம் கீழே போட்டு சரண்டர் ஆகி சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதற்கு இவர்கள் தயாராகிட்டாங்க. நீங்கள் இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது ஏதோ ஒரே நாளில் நடக்கிறது கிடையாது. அஸ் ஏ பெரியாரிஸ்ட், இந்திய சமூகத்தில் படிநிலையாக அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் எடப்பாடியோ அல்லது அதிமுக ஆட்சியை நம்ம குறை சொல்கிறோம்னா, அடிமைகள்னு ஏன் சொல்கிறோம்னா, அவர்கள் தங்களுக்கு கீழ் உள்ளவர்களை அடிமையாக நடத்துவார்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெயலலிதா காலில் இவங்க விழுவாங்க, அதுக்கு கீழே உள்ளவங்க இவங்க காலில் விழுவாங்க. இவங்க மோடிக்கு இன்னைக்கு இப்போ மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு அங்கே. அப்போ சாதிய படிநிலை எப்படி ஒரு சாதிக்கு கீழ் இன்னொரு சாதி சரியா சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுகிறதோ, அதே மாதிரி அதிகார மட்டத்தில் இவர்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறார்கள். அதோட விளைவு தான் ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் இப்படி வித்துட்டு வந்த நிலைமை. இது இன்னைக்கு தெரிய போறதில்லை. இந்த பட்ஜெட்டை விட பல ஆயிரம் மடங்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒப்பந்தங்கள் தான். சரி, இந்த பட்ஜெட்டுக்கு வருவோம். இந்த பட்ஜெட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஜல்ஜீவன் திட்டத்துக்கு 3548 கோடி பணத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த ஜல்ஜீவன் திட்டத்தை ஆஹா ஓஹோ என்ன தெரியுமா,
ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி குடிநீர், ஒவ்வொரு மனுஷனுக்கு மீட்டர் பொருத்தி தனி குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கன்ஃபார்ம். குடிநீர் இணைப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டு நகராட்சி பேரூராட்சிகள்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். இந்த திட்டம் வரும்பொழுதே திமுக எதிர்கட்சியாக இருந்தது, அன்றைக்கே எதிர்த்தது. ஏன்னா இந்த திட்டத்தினுடைய நோக்கம் வந்து இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்கக்கூடிய குழாயில வந்து மீட்டர் பொறுத்து அதான் அளக்கிறது. 55 லிட்டர் நம்ம ஒரு அளவு சொல்றாங்க, அதுதான் அந்த மீட்டர். இந்த முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யாருன்னா ஓபிஎஸ் அவர்கள், அவருடைய தொகுதியில் கொண்டு வந்தார். இது எவ்வளவு பெரிய, அதான் என்னன்னா நான் என்ன சொல்றேன், எவ்வளவு பெட்ரோல் போடணும், எவ்வளவு தூரம் நீ பயணிக்கணும், அது மட்டும் இல்லை எவ்வளவு நீ குடிக்கணும், எவ்வளவு நீ குளிக்கணும், எதை வச்சு கழுவிக்கணும், இதை முதற்கொண்டு அவன் வந்து கட்டுப்படுத்துறான். நீங்க இது எதே சேனல் நமக்கு தெரியும். நீங்க லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நெஸ்ட்லே மாதிரியான நிறுவனங்கள் நீரை எப்படி வியாபார பொருளாக்கி அதை வந்து, அப்ப இது எல்லாவற்றுக்கு பின்னாடியும் உலக வங்கி மற்றும் இந்த சர்வதேச நிதியம் IMF மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. அவர்களோட திட்டத்தின்படி தான் இவர்கள் இப்படி செய்கிறாங்க. செய்ததன் விளைவு என்ன? கிட்டத்தட்ட 26% நீங்கள் செலவினங்களில் வட்டி மட்டும் கட்டுறீங்க. 14 லட்சம் கோடி ரூபா வட்டி கட்டுறீங்க, 16 லட்சம் கோடி ரூபாய் தான் ஷேர் பண்ணி கொடுக்குறீங்க. இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் நடக்கிறது இல்லை. இப்போ 14 லட்சம் கோடி ரூபா வட்டி கட்டிட்டு பட்ஜெட்டை 16 லட்சம் கோடி தான் நீங்கள் போட்டிங்கன்னா, எனக்கு மட்டும் நீங்கள் அதில் எக்ஸ்ட்ராவாக தாங்கின பெர்சன்டேஜ் கூட்டுறது, அதில் பெர்சன்டேஜ் கூட்டுறதுல விஷயம். ஒட்டுமொத்தமாகவே நான் கடனில் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு 16 லட்சம் கோடி இந்த பட்ஜெட்டில் இது கூட குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாங்குறதுக்கு திட்டம் போடுறாங்க. ஏற்கனவே 200 லட்சம் கோடி கடனில் இருக்கிறோம். 55 லட்சம் கோடியாக இருந்தது மன்மோகன் சிங் விட்டுட்டு போகும்போது. இவர் வந்ததுக்கு அப்புறம் 205 லட்சம் கோடியாக மாற்றி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 155 லட்சம் கோடி ரூபாயை இவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு 3 ஆட்சி காலத்தில் சேர்த்துருக்காங்கிறது கணக்கு பண்ணும்போது வட்டி எத்தனை பெர்சன்டேஜ்? அப்போ ஒரு 2 லட்சம் கோடி எக்ஸ்ட்ராவா, 1.5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ராவா 2% தான் பட்ஜெட்டே அதிகமாக போடுறாங்க. 28% தான் பட்ஜெட்டே. அப்படிங்கும்போது இதில் தமிழ்நாடு குறைந்து விட்டதுங்கிறது மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாகவே நாம் அடிமட்டத்தில் தான் கிடக்கிறோம். இன்னொன்று, ஒவ்வொரு வீட்டுக்கு நாம் தண்ணியை கொண்டாந்து கொடுத்துட்டோம். இப்போ ஏற்கனவே நீ ஜல்ஜீவன் திட்டம் வருவதற்கு முன்னாடியே தண்ணி இணைப்புகள் இருக்கிறது. ஆனால் அதில் நீ மீட்டர் பொறுத்துற, அங்கே இல்லாதவனுக்கு கொண்டு போய் கொடுப்பதற்கு நீ அதிகமான செலவு பண்ணுவேன். அதுதான் வேரியேஷன். மற்றபடி வட மாநிலங்கள் நம்மளை விட சிறப்பாயிட்டான், எக்ஸ்ட்ரா பெர்சன்டேஜ் வாங்குறதுனால கிடையவே கிடையாது. இந்த மோடி அரசால் ஒருபோதும் சிறப்பான ஒரு நிர்வாகத்தையோ எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. திரு செல்வகுமார் அவர், நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். திமுகவினுடைய விமர்சனங்கள் இது பற்றிலாம் விவாதித்தோம். ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டை தாண்டி வந்து சுமன் கவி அவர்கள் வந்து உலகத்தை அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்துட்டார். குறிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது வந்து விவசாயிகளுடைய பாதிப்பு. குறிப்பாக ஏன்னா அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்களுக்கு 0 வரி விதிப்புன்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்குது. அப்படிலாம் வந்துச்சுன்னா இங்கே வந்து சோளம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து விதைக்க முடியாது. அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே முழுமையாக முடிஞ்சிடும். இந்த மீட்டர் வட்டிக்கு கடன் வாங்குறவருடைய வாழ்க்கை மாதிரி இந்தியாவை ஒன்று நிப்பாட்டியிருக்காங்க மோடியும் அமித்ஷாவும். இப்படியான சூழலில் இந்த ஒன்றிய பட்ஜெட் பற்றி உங்களுடைய கருத்து? நீங்கள் சொன்ன விஷயத்தையே சொல்கிறேன். இதை இன்னும் இந்திய அரசு சொல்லலை. ஏன்னா விஸ்வகுரு 56 இன்ச்சு மார்புள்ள அவர் வந்து இந்த அமெரிக்கா, அதாவது அவருக்கு கையில் எதுவுமே இல்லை. தோழர் சொன்ன மாதிரி இந்தியா பாகிஸ்தான் போரா அங்கேருந்து அமெரிக்காவில் நிறுத்துவாங்க, இவர் சொல்ல மாட்டார். இந்தியா பாகிஸ்தான் போர் நின்னதை பற்றி இவர் சொல்ல மாட்டார். 60 முறை குருடாயில் யார்கிட்ட வாங்கணும், அதுவும் அமெரிக்காவிலேருந்து தான் சொல்லுவாங்க. இப்படி இந்திய நாட்டுக்கான பல முக்கியமான விஷயங்களை, தரவுகளை அங்கேருந்தே சொல்லிவிடுவாங்க. அப்போ போர் நின்றுடுச்சு உங்க ஊரில், அப்போ போர் நின்றுடுச்சு. ஏன்னா இவருடைய இயலாமையை நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேச முற்படும் போது எட்டி குதிச்சு ஓடுறீங்க. உங்களுடைய பெண் எம்பிக்கள் எங்களை தாக்க வராங்கன்னு சொல்லிட்டு ஓடி ஒளியிறீங்க. அதாவது வந்து நாட்டு ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும்போது சீன ராணுவம் முன்னேறி இந்திய இலக்குகளை தாக்க வருது. எப்போ 1 கிலோமீட்டருக்குள்ளே வந்துட்டாங்க, என்ன பண்ணுறது? தூங்கிட்டு இருக்காரு PM. எப்போ 500 மீட்டர் வந்துட்டாங்க, என்ன பண்ணுறது? இப்போ தான் எந்திரிச்சிருக்காரு. என்னதான் பண்ணுறது? இப்போ வந்துட்டாங்க கிட்டக்க 100 மீட்டர் வந்துருச்சியா சீன ராணுவம், நான் ஏதாவது ஒரு எடுக்கலன்னா நம்ம சோல்ஜர் செத்து போயிடுவாங்க. அப்போ எடுத்து உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை ஆனர், நீங்கள் ஏதாவது பார்த்து செஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு நீ எதுக்கு எங்களுக்கு பிரதமர்? இப்படி ஒரு பிரதமர் இந்தியாவுக்கு தேவையா?
ஒரு தன்னால எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத ஒரு பிரதமர் இந்த நாட்டில் கடந்த காலங்களில் பட்ஜெட்டுன்ற பேரில் இவர்கள் அறிவிக்கப்பட்ட எல்லா திட்டங்களையும் மக்களுக்கு மறதி இருக்கு, இவர்கள் எதையும் கேட்க மாட்டார்கள். பண மதிப்பு கொண்டு வந்தீங்க, என்ன சொன்னீங்க நீங்க? காரணம், நாட்டை முன்னேறிய நாடாக மாற்றுவதற்கு நான் இந்த பண மதிப்பு இழப்பை கொண்டு வரேன். நீங்கள் 2000 நோட்டை அறிமுகப்படுத்தினீங்க. 2000 ரூபா நோட்டை இந்த அரங்கில் இருக்கிற யாராவது கடைசியாக எண்ணி கையில் பார்த்தீங்க? அந்த நோட்டுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? இன்னைக்கு இல்ல. அந்த நோட்டுக்கு மதிப்பு இருக்கு, திரும்ப ஆனா பெறப்பட்டு- அது கையில் இல்லை. திரும்ப பெறப்பட்டு அப்ப மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் அது. ஸ்கில் இந்தியா, மேக் இன் இந்தியா, எம்எஸ்எம்இக்களை நீங்க உருவாக்குவேன். இந்த திட்டங்களெல்லாம் என்ன ஆச்சு? இதெல்லாம் தோல்வி திட்டங்கள். இதை பற்றி பட்ஜெட்ல பேசுறீங்களா? இதை பற்றி நீங்க பட்ஜெட்ல பேசுறீங்களா? மேக் இன் இந்தியா ஃபெயிலியர், ஸ்கில் இந்தியா ஃபெயிலியர். தொடர்ச்சியாக எம்எஸ்எம்இகளை நீங்க உருவாக்குவேன்னு சொன்னீங்க. கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் 75,000க்கும் மேற்பட்ட எம்எஸ்சிக்கள் மூடப்பட்டதா இருக்கிறது தான் தரவு. அது நாங்க கொடுத்த தரவு இல்லை, மத்திய அரசினுடைய தரவு. அப்படி தொடர் தோல்விகளை, உங்களுடைய தொடர் பட்ஜெட்ல நீங்க சொல்லக்கூடிய தோல்விகளை மறைப்பதற்கு இப்ப நீங்க தாக்கல் செய்திருக்கிறீங்களா ஒரு பட்ஜெட், ஒரு போலி பட்ஜெட். 9வது முறையாக நிர்மலா சீதாராமன் ஒரு லாங் பட்ஜெட். அதாவது பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பேசுவாங்கன்னா, இந்த ஆண்டு 24க்குள்ள 25க்குள்ள நான் என்ன பேசுறேன்றதை சொல்றது தான் பட்ஜெட். இப்படி தான் கடந்த காலங்களில் பட்ஜெட்டுகள் இருந்திருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சிகளில் அதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. இவர்கள் சொல்லக்கூடிய பட்ஜெட் எல்லாமே இதுக்கு எண்டு டேட்டே கிடையாது. பட்ஜெட்டில் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறோம். 10 வருடங்களுக்கு முன்னாடி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது என்னைக்கு முடியுன்றது யாருக்குமே தெரியாது. நாமளும் கடந்த தேர்தல்களில் பிரச்சாரம் இல்லை, அது போய்கிட்டே தான் இருக்குது. இன்னும் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு ஒரு எண்டு டேட்டு கிடையாது. இப்போ நீங்கள் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒன்றே ஒன்று தான், அந்த ரயில். அந்த ரயில் எப்படி வரப்போகுது, அதை எந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் கட்டி முடிப்பீங்க, அதற்கு நாங்கள் அது உங்களுடைய பணத்தில் செய்ய போகிறீங்களா இல்லை வெளிநாடு முதலீடுகளை வச்சு அந்த ரயிலில் கொண்டு வர போகிறீங்களா, அதை பற்றி எந்த தகவலும் கிடையாது. உங்கள் ஊருக்கு ரயில் வரும்பா? இல்லை, அவங்க சொல்கிறது 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் பெங்களூர் போயிடலாங்கிறேன். இல்லை, 5 நிமிஷத்துல கூட போகிறதுல சொல்ல போய் தானே. போலியான வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் மற்றும் ஒன்றிய அரசாங்கம் என்றைக்குமே தயங்கினதே கிடையாது. அள்ளி விடுறது தானே. நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போக வேண்டியதான். இன்னைக்கு நாட்டில் இத்தனை ரயில்வே ஆக்சிடென்ட் நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த ரயில்வே துறை மந்திரி என்றாவது கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 300 உயிர்களுக்கு மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கை கால்களை இழந்து ஆக்சிடென்ட், 291 ஆக்சிடென்ட்டாக இன்னும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு நியாயமாக ஒரே ஒரு இன்ட்ராக்ஷனு. இது அகமதாபாத் டு மும்பை வந்து இதே ரயில் இருக்கு இல்லையா, புல்லட் ரயில், அந்த திட்டம் வந்து 2015 அறிவிக்கப்பட்டுச்சு. 1 லட்சம் கோடி ரூபா எஸ்டிமேஷன். இன்னைக்கு வரல அது முடியலை, 40% தான் முடிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு வந்து 2 லட்சம் கோடி ரூபாய் அது வந்து எஸ்டிமேஷன் ஆயிடுச்சு. இன்னும் அது முடியும் போது 4 லட்சம் கோடி ஆகும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எண்டு டேட் கிடையாது. ஸோ இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் சொல்லக்கூடிய இந்த திட்டங்களோ இல்லை அறிவிப்புகளோ அது வெறும் அறிவிப்புகள் தான். உங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ஆதிச்சநல்லூரை பற்றி நீங்கள் புதுசாக பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கீழடி ஒன்றிய அரசினுடைய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் 2 ஆய்வு அறிவிக்கல, அமர்நாத் ஆய்வறிக்கையில் வெளியிடுறதுல என்ன பிரச்சனை? அதை ஏன் தடுத்து நிறுத்துறீங்க? இந்த பட்ஜெட்டில் சொல்ல வேண்டியதானே? கோர்ட்டு சொல்லிடுச்சு அதை வெளியிடுங்கன்னு. இது வரைக்கும் அதை வெளியிடாததுக்கான காரணம் என்ன? நீங்கள் புதுசாக போய் ஆதிச்சநல்லூரில் ஒன்று கண்டுபிடிக்கிறத விட நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய அதிகாரிகள் அமர்நாத் கண்டுபிடிச்சு அறிக்கையை வெளியிடுறது என்ன? அது வந்துருச்சுன்னா தமிழர் நாகரிகம் என்பது தொன்மையான நாகரிகம்னு வந்துடும். அதை வச்சு மறுபடியும் தென்னக மாநிலங்கள் பேசும். தமிழர்களை இந்தியர்களாக ஒன்றிய அரசு கருதலையா சார்? அவர்களுக்கு சரஸ்வதி நாகரம் தேவை சார். இல்லாத சரஸ்வதி நதியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு 2000 கோடி 5000 கோடின்னு ஒதுக்கி அந்த நதியை தோண்டி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஒரு தமிழருடைய நாகரிகமோ இல்லை இரும்புத்தினுடைய நாகரிகமோ தென்னகத்திலிருந்து வந்தது. தமிழகத்துக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிடக்கூடாதுன்றது தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இது. இதற்கு அவருக்கு கைப்பாக இருக்கக்கூடிய தமிழர்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய கருப்பாடுகள், அது நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் சரி, ஜெய்சங்கராக இருந்தாலும் சரி. ஸோ அவர்களை பொறுத்தவரை இந்த மாநிலங்களை வஞ்சிக்கணும். தளபதி சொன்ன மாதிரி இந்த தேர்தல் நேரத்தை மனதில் கொண்டாது நீங்கள் ஏதாவது ஒரு அறிவிப்புகளை, அந்த அறிவிப்புகளை கூட கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. தமிழ்நாடுன்ற வார்த்தையை பட்ஜெட்டில் சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு மனசு இல்லைன்னா அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த மக்களை கொன்று குவிக்க வஞ்சிக்க துணிஞ்சிட்டீங்க. மகாத்மா காந்தி ஊரக திட்டத்தை பற்றி தம்பி பேசினார். இதற்கு முன்பாக கடந்த காலங்களில் அது வந்து ஒரு 35 நாட்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வேலை திட்டத்துக்கு 88,000 கோடி கொடுத்தாங்க. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க.
35 நாட்கள் உறுதிப்படுத்தப்பட்டது நாட்கள். இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணிட்டீங்க, 125 நாளாக ஏற்றிட்டீங்க. 100 ரூபாயை 35 பேருக்கு பிரித்து கொடுக்கறதும் 100 ரூபாயை 125 பேருக்கும் பிரித்து கொடுக்கும்போது அந்த தொகை குறையுமா குறையாதா? இது அடிப்படை கணக்கு தானே. இதைத்தான் இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்குறாங்க. நீங்கள் அந்த திட்டத்துக்கான பேரை மாற்றி நாங்கள் வந்து அதில் ஒரு 7000 கோடி சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அடுத்த அதர்வே அரௌண்ட் என்ன நடக்குதுன்னா அதனுடைய நாட்களை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்கீங்க, மாநிலங்களுக்கான நீங்கள் தான் அதனுடைய 40% கொடுக்கணும், 60% தான் நாங்கள் கொடுப்பீங்க. அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை, எங்களுடைய வரி பணத்தை தான் நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க. ஏற்கனவே எங்களுடைய மாண்புமிகு துணை முதல்வர் திருப்பி சொல்கிறாரு, நாங்கள் 1 ரூபா கொடுத்தா 29 பைசா. அந்த 29 பைசா இப்போ 23 பைசாவாக வந்திருக்கு. இப்போ ரிவைஸ் பண்ணி அதுலேயும் இன்னும் குறைஞ்சி கீழே போயிட்டு இருக்கோம். அப்போ எங்களுடைய மாநிலங்களுக்கான நிதியை நீங்கள் கொடுக்குறீங்களா? அந்த 15வது நிதிக்குழு என்ன சொன்னுச்சோ அந்த 41 தான் திருப்பி கொடுக்க போறீங்க. தலைவர் கேட்டது 50%. எங்களோட நிதியை கொடுத்தா தானே நாங்கள் திருப்பி நீங்கள் சொல்கிற அந்த 40% கொடுக்க முடியும். ஒரு பழமொழி உண்டு, பேர் வச்சியா சோறு வச்சியான்ற. அந்த மாதிரி இவர்கள் தொடர்ச்சியாக திட்டங்களை அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் போய் பாருங்கள், இந்த கலைஞர் மருத்துவமனைக்கு, நம்ம ஒரு சிறப்பான மருத்துவமனை, அதுக்கு பக்கத்தில் ஒரு முதியோருக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓப்பன் பண்ண ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையை கட்டிடத்தை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. இன்று வரை அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு? நம்மளுடைய மாநில அரசு. இப்படி தொடர்ச்சியாக திட்டங்களை அறிவிக்கிறது, மேலும் மேலும் நம்மளை நெருக்கடிக்கு கொண்டு போகிறது. ஜல்ஜீவனை பற்றி சொன்னாங்க. ஜல்ஜீவனுக்கு இதுக்கு முன்னாடி மத்திய அரசினுடைய நிதியில இருக்கு. இப்போ அந்த நிதியை நிறுத்திட்டாங்க, ஜீரோ பண்ணிட்டாங்க. ஜீரோ பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, மாநில அரசு நீ மீதியை உன்னுடைய நிதியில இருந்து செலவு பண்ணி அதை நீ முடிச்சிருன்னு சொல்றது. இது எந்த வகையில் நாகயம்? நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்க மாட்டீங்க, ஆனா எங்களுடைய மேலும் கொண்டு சுமையை கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி நமக்கு வர வேண்டிய கல்வி நிதிக்கு வரல, பேரிடர் நிவாரண நிதி வரல, எல்லா நிதியும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சனாதனத்தையும் வர்ணாசிரமத்தையும் தூக்கி பிடிக்கின்ற ஒரு நிலையைத்தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் கடந்த பட்ஜெட்டில் நல்லா பார்த்துக்குங்க, நேஷனல் ஃபெலோஷிப் ஸ்கீம் வந்து எஸ்டிகளுக்கு கொடுத்தது 240 கோடி பட்ஜெட்டு. இந்த முறை கொடுத்துருக்கிறது எவ்வளோ கொடுக்கலாம்? அதாவது அதுலேருந்து நீங்கள் குறைச்சிங்கன்னா கூட வெறும் 2 லட்சம். ஒரு நாட்டுக்கே, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு நீ வெறும் 2 லட்சம் கொடுக்குற. அதாவது பென்சில் பேனா வாங்க கூட கிடையாது. அப்ப எப்படி ஒரு நீ உன்னுடைய வன்மம் தெரியுது இல்ல? ஒரு அறம் கொண்டு செய்யக்கூடிய ஆட்சியா இது? சிறுபான்மையினருக்கான கொடுத்த காலசெழிப்பு 366 கோடியிலிருந்து 90 கோடியா கொடுக்குற. ஒரு குறிப்பிட்ட மக்கள் நேரடியாக தாக்குற. உனக்கு நீ வேணாம், நீ இந்த நாட்டை விட்டு போ, உன்னை அடிச்சு உன்னை காலி பண்றேன், உன்னை இந்த நாட்டில் வாழ முடியாத அளவுக்கு கொண்டு பண்றதை தொடர்ச்சியா பண்றாங்க. அதே மாதிரி வந்து ஓவர்சீஸ் ஃபெலோஷிப் இது வந்து உச்சம். 6 கோடி இருந்தது 1 லட்சமா? ஒரு மாணவன் போக முடியுமாங்க? 1 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு மாணவன் வெளிநாட்டுக்கு போய் படிக்க முடியுமா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு 1 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? உலகத்துல எங்கேயும் நடக்காத அநியாயம். தமிழ்நாடு மாணவர்களை அனுப்பிட்டு இருக்கு வெளிநாடுக்கு. அது தன்னுடைய நிதியிலிருந்து அனுப்புது. இங்க இருக்கக்கூடிய நீங்க தொடர்ச்சியா சொல்றீங்களா, பேங்க்ல போய் கடன் எந்த பேங்க்ல கொடுக்குறான்? எம்எஸ்எம்இக்கு நீங்க எத்தனை வெற்று அறிவிப்புகளை கொடுத்தீங்க? நீங்க போய் பேங்க்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க லோனு. எந்த பேங்க்? முத்ரா கடன். முத்ரா ஏன் கொடுத்தா? கோயம்புத்தூர்ல வந்து முத்ரா கடனுக்கு ஒரு தவறான தகவலை சொன்னார்ல இதே நிதியமைச்சர். நான் கேட்கிறேன், ஒரு நியாயமான ஒரு நிதியமைச்சர், உன்னுடைய அதிகாரிகள் தவறாக கூட கடன் கொடுத்துருக்கட்டும், கோயம்புத்தூர் மக்கள் தொகையை விட அதிகமான கடனை கொடுத்ததா பொது வெளியில பேசிட்டீங்க, அதை தவறுன்றதை தெரிஞ்சுங்க. ஒரு அறம் இருக்கிறவன் எப்ப நாமங்க தெரியாம அதிகாரி கொடுத்தாங்க அந்த வார்த்தை வந்ததா? நீங்க என்ன பண்ணீங்க? நேரா அங்க இருக்கிற பன்னுக்கும் ஜாமுக்கும் கேட்ட இங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தொழிலதிபரை கூட்டிட்டு போய் அறையில வச்சு மிரட்டி அதை வீடியோ எடுத்து அதை பொது வெளியில ஒரு அராஜகம், ஒரு அறம் இல்லாத செயல். இவ்வளவு செய்யறது என்னன்னா மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு அதை வந்து இந்த எலெக்ஷனுக்கு இன்னும் கடுமையா இந்த பட்ஜெட்ல செஞ்சிருக்கிறாங்க. தோழர் சொன்ன மாதிரி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்களுடைய இது வந்துடக்கூடாது வெளியில. இவர்கள் சீனா வந்து போர் தொடுக்கும் போது இவர்கள் எங்க ஓடி ஒளிஞ்சாங்க, இவர்கள் ஒரு முடிவெடுக்க முடியாம இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உள்துறை செக்ரட்டரி என்ன பண்ணாரு, ராணுவ மந்திரி என்ன பண்ணாரு, பிரதம மந்திரி என்ன பண்ணாருன்றதை அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அதை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஓடி ஒளிஞ்சிட்டு அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா தமிழக எம்பிக்கள் வந்து பெண் எம்பிக்கள் வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நாள், இன்றைய நாள், இதே பிப்ரவரி மாதத்தில் தான் இன்றைக்கு தான் ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தத்தை தொடங்கினார். இவர்களுடைய அந்த BLA 2 இருக்காருல்ல, பாஜகவோட BLA 2 இங்க இருக்காருல்ல குருமூர்த்தி, அவர் வந்து சாக்கடைன்னு சொன்னாரு சசிகலாவை. இன்னைக்கு அந்த சாக்கடைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒட்டுமொத்த சாக்கடைகளையும் ஒன்றாக்குற வரைய அதே BLA 2 தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஒட்டுமொத்த விஷயத்திலையும்
அஇஅதிமுகவுக்கு இவ்வளவு ஒரு இந்த 2017 2020 அவர்கள் கடுமையாக அந்த கட்சி பல துண்டுகளாக சிதறுண்டு அவருடைய கட்சியெல்லாம் அடமானம் வச்சு அந்த கட்சி இல்லாத ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கு. அந்த கட்சியை இன்னைக்கு இல்லைன்ற இடத்துக்கு போயிருக்கு. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் நேரத்தில் இவர்கள் எல்லாத்தையும் திருப்பி இவர்கள் சாக்கடை என்று வர்ணிக்கப்பட்டவர்களை எல்லாம் ஒன்றா கூட்டி வலிச்சிட்டு இருக்காங்க. இந்த சாக்கடைகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறதுன்றது அவர்களுக்கு தான் தெரியும். நன்றி. தேர்தல் வந்தால் அந்த தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய பட்ஜெட்டில் எந்தெந்த மாநிலங்களுக்கு தேர்தல் வருகிறதோ அந்த மாநிலங்களுக்கு அதிகமான நிதிகளை ஒதுக்கி அதன் மூலமாக வாக்குகளை பெறக்கூடிய வரைக்கும் நாம் பார்த்த பட்ஜெட்லாம் இருந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தல் வருகிறது. பீகாருக்கு தேர்தல் வந்தபோது பீகாருக்கான ஸ்பெஷல் பேக்கேஜெல்லாம் ஒதுக்குனாங்க. ஆந்திராவுக்கு தேர்தல் வரும்போது அது ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒதுக்குனாங்க. இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் வருது, தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யாமல் இருக்கிறது இந்த பட்ஜெட்டுங்கிறது தான் இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. மீண்டும் இன்னொரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.